நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். இறுதிக்கட்டமாக விஜய் அவர்கள் அவருடைய தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறார். சென்னையில் பிரச்சாரம் செய்தார். ஏறக்குறைய பல மாவட்டங்களுக்கு போகவே இல்லை. நிறைய நாட்கள் அவருடைய பிரச்சார லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஓய்வில் தான் இருக்கு. கடைசி 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு தேவாலயத்தில் போயிட்டு முழந்தாள்லயே நடந்து ப்ரேயர் பண்றாரு. மும்மத கடவுள்களையும் வழிபடுறாரு. எப்படி பாக்குறீங்க விஜயனோட இந்த பரப்புரையை பற்றி? அரசியல் காலங்காலமா இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், இல்லை வாக்காளர்கள் பார்வையில் 3 விதமா எல்லாரும் இதை பற்றி விமர்சிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நம்ம ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸில் இந்த ட்ரெடிஷ்னல் கேம்பெயின் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த ஊரா தெருத்துருவா. அப்போ இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வரைக்கும் உட்காந்து தேநீர் கடையில் தேநீர் குடிக்கவும் பொதுமக்களோட நிற்கிறதும் அவங்களுக்கு கைகளை கொடுக்கறதும் இது காலகாலமாக நடந்துட்டு இருக்க அரசியல். ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொரு சின்ன கிராமங்களுக்கும் போய் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கறது, பரப்புரை பண்ணுறது எப்போ நடக்கிறது. நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு காலங்களில் பலவிதமான சமூக வாழ்க்கை முறையே மாறி போயிட்ட பிறகு இந்த பரப்புரை அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறதோ, இல்லை விஜய் இப்படிலாம் போகலன்றதா அவருக்கு எதிராக போயிடும் நினைக்கிறதே முதல்ல தவறு. அது ஒரு பெரிய பிழை. இது அடிப்படையில் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவது, விஜய் பரப்புரை போய் தான் அவருக்கு ஓட்டு விழணும்னு அவசியம் இல்லை. விஜய்ன்ற பேருக்கு தான் வாக்கு. ஏன்னா அவருக்கு பரப்புரை போய்க்கு என்ன பேசுவார்? அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றது ஒன்று. அவருக்கு எழுதி கொடுக்குறவன் எத்தனை விதமாக எழுதி கொடுப்பான்? 234க்கு 234 விதமாக எழுதி கொடுப்பான். 234 தொகுதிகளுக்கு அவர் போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டார். அவருக்கு வெயில் பிடிக்கல, இல்லை 6 மணிக்கு மேலே வெயில் அடிக்காது, அப்போவாது போகலாம்ல. ஆனால் வேறு ஏதோ அடிக்குது, அதனால தான் இவர் அதுக்கு மேலே அவரால் வர முடியல. சரி, அதனால் அதுக்கு மேலே போக மாட்டார். இவருக்கு பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இவர் பேசி தான் அதை கேட்ட மக்கள் ஏதோ ஆஹா பெரிய இவர் சீர்திருத்தவாதியாக வந்திருக்காரு, புதிய மாற்றங்கள் கொண்டு வர போறார், திட்டங்கள் கொண்டு வர போறாருன்னு ஒன்றும் இல்லை. இவருக்கு அரசியலும் ஒன்றும் புரியாது. இவருக்கு ஆதரவு கொடுக்குறவனுக்கு அரசியலை பற்றி கவலையே கிடையாது. எதுக்கு பரப்புரைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுதா? அவருக்கு ஏதாவது சொல்ல தெரியணும், அவருக்கு முதல்ல தெரியணும், இல்லை அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும். எதுவுமே கிடையாது. அந்த கூட்டம் நடிகர் விஜய்க்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ண. பரப்புரைக்கு போகணும்னா ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணுன்றத விஜய் அவருடைய வாயால் காலகாலமா இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ செயல்படா கட்சிக்கோ இருக்கிற விமர்சனம். இவர் இப்பதான் புதுசா வர்றாரு நடிகர். காலகாலமா இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் தேர்தல் களத்துல இருக்கிற அரசியல் கட்சின்ற அடிப்படையில அவங்களும் அதை செஞ்சுதானே ஆகணும். அவசியம் இந்த கூட்டத்துக்கு அது அவசியம் இல்லைங்கிறேன். அவருக்கும் தெரியாது, அவருக்கு வாக்களிக்க போறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. எதுக்கு பரப்புரைக்கு போகணும்? விஜய் டோட்டலா டேமேஜ் பண்ணி அனுப்பிட முடியுமா? நீ ஃபிட்டே இல்லை அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் என்ன பரப்புரைக்கே வராத ஆளுக்கு வாக்கு போட ஆள் ரெடியா இருக்கும்போது எதுக்கு அவர் போகணும்ன்றது என் கேள்வி. அதுக்கு ஒரு விமர்சகரா இல்லை ஒரு ஊடகவியலாளனா விடை இருக்கா? அவன் அரசியல் கட்சி அறிவித்த உடனே ஒரு தரப்பு ஒரு கிரௌடு அவருக்கு வாக்கு போட ரெடியா இருக்கு. வாக்கு போட நினைக்காதவங்களை கேன்வாஷ் பண்றதுக்காக ஒரு போகணும்ல. அவர் தான் முதல்வர் ஆயிடுவேன் முதல் நாள்ல இருந்தே நம்பிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இப்போ ஒரு பதிவு நான் போட்டேன் ஃபேஸ்புக்ல பசங்கிட்ட, தம்பி நான் இது தாவேக்கால விஜய்க்கு வாக்களிக்க இருக்கிற அவருடைய ரசிகர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அப்படின்னு போட்டு ஒன்று எழுதியிருக்கேன் சின்னதா. என்னன்னா, இதை நான் நக்கலுக்காகவோ உன்னை வெறுப்பேற்றுறதுக்காகவோ சொல்லலை. நீ உன் மனநிலையை தயார்படுத்திக்கணும். தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒரு விரக்தியோ வெறுப்போ நீ ரொம்ப நொந்து போயிடக்கூடாது, அது தவறான சில முடிவுகளுக்கு உன்னை அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக நான் பொறுப்போட உனக்கு இதை பேசுகிறேன். விஜய் முதல்வராக முடியாது, அதுக்கு மனநிலையை தயார்படுத்திக்கோ. இதுக்கு மேலே அதை பற்றி நான் எதாவது பேசி இன்னும் உனக்கு எரிச்சலையோ வெறுப்பையோ என்னை கொண்டு வர விரும்பலை. இவ்வளவுதான் தகவல், மனசை தயார்படுத்திக்கோ. மீதியாக மே 5ஆம் தேதி நான் பேசுகிறேன் உங்களுடன் போட்டிருக்கேன். அவன் நம்புறான். அதுக்கு கீழே உடனே எழுதுறவன் ஆஹா இதான் நக்கல்ங்கிறது பார்ப்போம். அன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் சார் இதெல்லாம் பார்ப்பாரு, மாற்றம் வந்துடும் அண்ணன். அவன் இன்னும் நம்புறான். அவன்கிட்ட போய் எதுக்கு பரப்புரை பேசிக்கிட்டு? அவன் கட்சி அறிவித்த உடனே அண்ணன் தான் முதல்வன் முடிவு பண்ணிட்டவன்ட்ட போய் பரப்புரை பேசி எதுக்கு எதாவது குழப்புறதுக்கா? இவர் அதான் நான் சுருக்கமா சொல்றேன். அதனாலதான் விஜய் பேச நிறுத்திட்டாரா? அவர் எப்ப பேச தொடங்கினாரு? திமுகன்னு திட்டிட்டு இருந்தார். முதல் மாநாட்டில் அவர் மேலே பலருக்கு மதிப்பு குறைஞ்சி போனது காரணம் அவர் வாயை திறந்தது தான். நான் நம்பிக்கை விஜய் மேலே சுத்தமாக முதல்ல ஏதோ ஒரு இதை விட்டுட்டு வரானே, என்னவோ பண்ண நினைக்கிறான் அப்படின்னு நினச்சேன்ல, ஒரு எதிர்பார்ப்பு என் மனசுக்குள்ளே ஏற்படுத்தினார்ல. அந்த மாநாட்டில் வாயை திறந்தோன்னே எல்லாம் போயிடுச்சு. சும்மா ஃபாஷிசம் பாயாசான்னுக்கிட்டுன்னு சொன்னார்ல, அப்போவே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய ஒரு ஃபேஷிச குரூப்பை விரட்டுறதுக்கு நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் போராடி முனைப்பா அந்த அரசோடு நின்றுட்டு இருக்கிறோம். அதை ஒரு நிமிஷத்தில் மழுங்கடிச்சிட்டான்னு பாருங்க.
அந்த கூட்டம் பாசிச கூட்டத்தை என்ன பாயாசம். அப்ப அந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஓ இவ்வளவு நாள் அப்ப இவங்க சும்மா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்ற ஒரு தவறான எண்ணத்தை இளைஞர்கள் ஒரு வரியில கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னமா ஒரு பிஜேபி எதிர்ப்புல உறுதியா தான் இருக்காரு. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் அவர் கூட்டணிக்கு போகல. இல்ல அது நடக்கலையா இல்ல சார்? போகலங்க சார். பிஜேபி ரொம்ப பேச்சுவார்த்தை நடக்கலன்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாருங்க, போகலையே. ரொம்ப முன்னாடி இப்ப கடைசியா 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட்டணி ஆதவர்ஜுனாவே சொன்னாரு, ரொம்ப 2.5 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க, இத்தனை தொகுதிகள்னு சொன்னாங்க, ஒத்துக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல அந்த புரோக்கர் வேலை பண்ணதே அவருதானே. பண்ணல, அவங்க அப்ரோச் பண்ணலன்னு அவங்க சொல்லலாம். நீ அது ஆணித்தரமா அது சொல்ல முடியாதுல. ஊடகவியலாளர் நம்ம வேடிக்கை தானே பாக்குறோம். நீ ஊடகவியலாளர், நான் வாக்காளர். அப்ப நம்ம பார்வையில பார்க்கும்போது ஏதோ நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சது இல்ல சார். இப்போதைக்கு நடக்கல சார், நடக்கல. யதார்த்தம் கூட்டணி நடக்கல. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததுன்றோம். நடந்தது, அவ்வளவுதான் நம்மளோடது. அப்போ எப்படி அது பாசிச குரூப்போட போய் எப்படி நீ வந்து கூட்டணி அவங்க அப்ரோச் பண்ணிருக்கலாம்ல? இவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்க வந்து பாத்துருப்பாங்க, அதுக்கு இவரு பொறுப்பாங்க. அதையே ஊடகத்துல அதை பத்தி தொடர்ச்சியா இத்தனை இடங்கள் பேரம் நடக்குது, துணை முதல்வர் கொடுக்குறாங்க, 60 இடங்கள் 90 இடங்கள் எல்லாம் வருது இல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவனா பொறுப்பா அந்த மாதிரி எல்லாம் நான் யார் கொள்கை எதிரின்னு சொல்றேனோ அவங்களோட போய் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை என் கட்சி நடத்துமா, நான் அப்படி செய்வேனா அப்படின்னு ஒரு தன்மானம் உள்ள உண்மையான அரசியல் நேர்மை உள்ள எந்த தலைவனும் சொல்லியிருப்பான்ல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை? அதை பேச்சை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறான்ல, என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தால. ஒரு பயிலும் எதிர்ப்பு சொல்லாம கட்சியில் என்னங்க அண்ணா நீங்கள் கொள்கை எதிரின்றீங்க, போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டுருங்கன்னு இவன் கேட்கணும்ல. இவனுங்க பரப்புரையவோ கொள்கையோ எதையும் நம்பலை. அந்த நடிகனுக்கு வாக்கு போடணுன்றாங்க. அவன்கிட்ட போய் எதுக்கு பரப்புரையெல்லாம் எதிர்பார்க்குறீங்கப்பா? என்னத்தை பரப்புவார் பாவம்? அவர் வந்து இந்த ஒரு கொடிய தமிழ்நாட்டில் என்னென்ன எண்ணங்கள்லாம் வளர விடக்கூடாதோ அதை பரப்பிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் அறிவிச்சிருக்க திட்டங்களை கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து தேசிய திட்டத்தெல்லாம் பேசுறேன். அரசியலே பேச தெரியாத ஆளுக்கு திட்டத்தை இவரால் பண்ண முடியுமா? என்னென்ன சொல்லியிருக்காரு? மகளிருக்கு 2000 சொல்லியிருக்கு. இது எழுதி கொடுக்குற பின்னாடி இருக்கிற அந்த ஜால்ரா கூட்டத்துக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நேரம் இல்லாம இல்ல. இவர் நேரடியா முன்னாடி வந்து நிக்கிறனால இவரை எடை போடுறோம். இவர் இதெல்லாம் தகுதி உள்ளவர் இல்லாதவர். இவர் உண்மையாலுமே முழு தகுதி உள்ளவர் நடிகராக இருப்பது. இல்ல, விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு தன்மையோட நம்ம அணுகணும்ல. அவர் வந்து எல்லாத்துக்கும் அன்ஃபிட்டு, அதை எழுதி கொடுக்குறாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, சுத்தமா ஒருத்தே இல்லைன்ற மாதிரி தள்ளுறீங்களா நீங்க? அது அவர் தான் நிரூபிச்சாரு. நான் எதிர்பார்த்தவன், நான் ஒரு பொதுமக்களா வாக்காளனா அவங்களோட பிரதிநிதி போல நாங்கெல்லாம் இப்படி நினைக்கிறோம். வரும்பொழுது ஏதோ ஒன்று பண்ண போறான் அந்த ஆளு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வந்த உடனே தெரிஞ்சு போச்சு பாசிசம் பாயாசம்ல இவனுக்கு அதை பத்தியே ஒன்றும் தெரியல. அவ்வளவு நக்கல் பண்ணவர். நீங்க பாயாசமானு கேட்டாரு, அவங்க பாசிசம், நீங்க மட்டும் என்ன பாயாசமானு கேட்டாரு. அவங்க பாசிசம் இல்லைன்னு அவர் சொல்லல. சரி, இவர் திமுக ஃபாசிசம் சொல்றதுக்கு ஒரு இது வரைக்கும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காரா? ஃபாசிசம்னா முதல்ல அவருக்கு என்னன்னு விஜய் எனக்கு விளக்க சொல்லுங்க. கள்ள கூட்டணின்றாரு, கொள்ளைப்புறமா கூட்டணி. ஃபாசிசம்க்கு என்ன சம்பந்தம்? முசோலினி வாஸ் a fascist, சரியா? ஹிட்லர் வாஸ் a fascist. அப்ப இவருக்கு ஃபாசிசம்னா என்னன்னு தெரியுமா? திமுக எப்படி சொல்லுவார்? அதுக்கு என்ன விளக்கம்னு விஜய் சொல்ல சொல்லுங்க பாப்போம். சும்மா ஒரு பாவம் சின்ன பிள்ளை, அவரை போய் நம்ம இவ்வளவு சீரியஸா இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறது வந்து நான் அதுக்கு தயாரா இல்லை. மார்ஷல் மீடியா வேணா தயாரா இருக்கலாம், ஜேம்ஸ் வாஸ்டன் நிச்சயமா அவ்வளோ. சார், அவரை பார்க்க, அவரை தேடி எத்தனை ஆயிரம் பேர் போறாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா லட்சத்துல நிப்பாங்க மக்கள். அந்த ஒட்டுமொத்த மக்களையும் இது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? அவரை தேடி தானே போறாங்க. அவனுங்க பண்றதுதான் கொச்ச அரசியல். அதனாலதான் நமக்கு வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. நீ கூட்டமா போ, நடிகனை பாரு, வாக்கு அளிக்கிறேன்னு நீ சொன்னீங்கன்னா எந்த அடிப்படையில வாக்கு அளிக்கிற? இது வரைக்கும் உங்களுக்கு நீ என்ன புரிஞ்சிருக்கிற? இந்த மக்கள் கூட்டமா போறாங்கல்ல, அது பாக்குறதுக்கு ஒரு நடிகனை பார்க்க போறாங்கன்னு விளங்கிக்க முடியுது. வாக்களிப்பேன் விஜய்க்குன்னு சொல்றாங்க, எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு நீ நினைக்கிற? புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு விஜயும் மற்ற அரசியல் தலைவர்களை போல அவருடைய கொள்கைகளை சொல்றாரு, அவருடைய திட்டங்கள். என்னையா கொள்கை இருக்கு? அந்த கொள்கை இத்தனை வருஷம் எங்க இருந்து திடீர்னு தேர்தல் வந்தோடனே ஒரு கொள்கை வந்திருப்பான் உனக்கு? தேர்தலுக்கு வரும்போதே தெரியலையா? முதலமைச்சர்னே பேசிட்டு இருக்கிறாரு. அதிகார வெறி தானே தெரியுது மனசுல. நீ எவ்வளவு மறைச்சு பேசினாலும், ஸ்கிரிப்டை எழுதி வாங்கிட்டு வந்தாலும் உன் மனசுல இருக்கிறது வெளியாயிடும்ல. அதுதான் ஆச்சு. இது வரைக்கும் முதலமைச்சர் பதவி அதிகாரத்தை பத்தி பேசுறாரு ஒழிய மக்களுக்காக இதுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் எதையும் விடலை. தனி விமானத்தை விடலை, 6 மணி ஓய்வு அவர் விடலை, அவர் வீட்டுக்குள்ளேயே ஓய்வு எடுக்கிறத. தனி விமானம் என்ன பிரச்சனை இதுல? இல்ல, விட்டுட்டு வந்தேன்னு சொல்றவரு தியாகங்களை எனக்கு பட்டியலிடல. என்ன இது வரைக்கும் விட்டு வந்திருக்காரு? இனி அவர் சம்பாதிக்க போறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அவர் சம்பாதிச்ச காசு தான் வந்திருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் தெரியும். எதுக்கு சார் அவருக்கு தேவையா இது?
ஆமா, தேவைதான். கோடியில அங்க 200 கோடி தானே, இங்க 20,000 கோடிக்கு மேல 2 லட்சம் கோடி எல்லாம் கிடைக்குமா அரசியல்ல? இவர் சொல்றாருல திமுக பல கோடிகள் கொள்ளடிக்குதுன்னு. அப்ப அரசியல்ல பல கோடிகள் கொள்ளடிக்க முடியும்னு தெரிஞ்சுதானே வர்றாரு. அவர் எதையும் விட்டுட்டு வரல. நிறைய அள்ளதான் வந்திருக்கிறாருன்றது தெரியுது. ஏன்னா முதலமைச்சர்ன்றாரு, அதிகாரம்ன்றாரு, நாற்காலின்றாரு, பதவின்றாரு. எப்போவாவது மக்கள் சேவையை பத்தி இல்ல மக்களை பத்தி அந்த ஊருக்கு போறதை பத்தி, மண்ணுல கால் வைக்கிறத பத்தி, அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறத பத்தி ஏதாவது பேசுறாருன்னு தெரியாதுல்ல. நான் விஜய் குற்றச்சாட்டே வைக்க மாட்டேன். நீ வாக்களிக்கிறேன்னு சொல்றவனை தான் நான் குற்றப்படுத்துவேன். அவன் பல விஷயங்கள் ஆசைப்படுவான். அது எவனா இருந்தாலும் சரி. அரசியலுக்கு வர்றதுக்கோ, பதவிக்கு வர்றதுக்கோ, அதிகாரத்துக்கு வர்றதுக்கோ யாருக்கு விருப்பம் இருக்காது? ஒருத்தனை சினிமாவில் நடிக்க வரையான்னு கேட்டால் உடனே சரின்னு சொல்லுவான். ஏன்னா அது புகழ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளை பெருசா திரையில பார்க்கறதுக்கு. அதிகாரத்தில் யாராவது உனக்கு ஒரு வேட்பாளர் தரட்டுமா, வாய்ப்பு தரட்டுமா, இல்லை நீ கொஞ்ச நாளா 1 மாசம் முதல்வராக உட்காரியான்னு கேட்டால் யாராவது வேணான்ருவாங்களா? அந்த ஆசையில மட்டும்தான் வந்திருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே அரசியலை பத்தியோ, மக்களை பத்தியோ, சமூகத்தை பத்தியோ தெரியாதுன்றதை நம்ம பல முறை சொல்லிட்டோம். அந்த சின்ன பசங்களுக்கு அது தேவையில்லை. ஏன் அவர் வரேன்னு சொன்ன உடனே வாக்களிக்கிறான்னா, அவர் கொள்கையை கேட்டா இவ்வளவு நாள் இந்த வாக்குறுதி காத்துட்டு இருந்தான், எவனாவது ஒருத்தன் சொன்னானா? சொல்ல மாட்டான். அந்த கூட்டமே சொல்லலை. அதாவது இவர் வாக்குறுதிகள்லாம் சொல்லட்டும், இவர் செயல்படட்டும், நாங்க பார்த்துட்டு இவருக்கு வாக்களிக்கிறதா இல்லையான்னு சொல்லியிருந்தா அவன் உண்மையான குடிமகன் வாக்காளர். அப்படிலாம் சொல்லலை. அவன் முதல் நாளே எங்க அண்ணன் தான் முதல்வர்ன்ட்டான். ஸோ அவங்களே தீர்மானிச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு இவ்வளவு அனாவசியமா நேரத்தை செலவழிச்சு அலசுறோங்கிறேன். இன்னொரு பக்கம் விஜய் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போற அதை பார்த்து தாவேகாவினர் ஒரு போஸ்டை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. திமுக பக்கம் வேணா பிஷப் இருக்கலாம், எங்க பக்கம் ஜீசஸ் கிரைஸ்டே இருக்காரு அப்படின்னு. கடவுளை உணர்ந்தவங்க யாரும் நிச்சயமா ஒரு நடிகன் பின்னாடி போய் அப்படி நிற்கவே மாட்டாங்க. நம்ம நடிகனை பார்க்கல. ஒன்றும் அரசியல் தெரியாத நடிகன் அரசியலுக்கு வரும்பொழுது திடீர்னு ஜீசஸ் எப்படி நிற்பாரு? எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா இவங்க ஜீசஸ்ன்றது யாரே உணராதவர்கள் தான் இதே போல கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இவர் திடீர்னு போய் என்னைக்காவது தன்னை வருத்தி கொள்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இறங்குவார்னு பைபிள்ல ஒரு வசனம் காமிங்க. இப்போ நான் பிற மதங்களை நம்பிக்கைகளை சொல்ல, இதெல்லாம் மதத்தோட நிலைய மனுஷன் கொண்டு வந்த சடங்காச்சாரம். காவடி தூக்கி ஆடுறது, நாக்கில் அழகு குத்திக்கிறது, தன்னை வருத்தி கொண்டு உடல்ல அந்த வலிகளை வேதனைகளை வருத்தி கொள்வதனால் ஒரு இறைவன் இறங்கி வருவான்றது மற்ற நம்பிக்கைகள் வேதங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா பைபிள்ல கிடையாது. அவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு எப்படி ஜெபிக்கணும், பிதா கிட்ட ஃபாதர் காட் கிட்ட எப்படி கேட்கணும், நீ முழங்கால் இட்டு உன்னை தாழ்த்தி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் முழங்கால் படிக்கிற சொன்னாரே ஒழிய, அதாவது பணிந்து உன்னுடைய ஒரு பாடி ஒரு நிலைக்கு கொண்டு வரும்பொழுது மனசு ஒருநிலைப்படும். அதனால முழங்கால் போட்டு கைகளை கூப்பி ஜெபின்ற ஒன்றை சொல்லி கொடுத்திருந்தாரு. முழங்காலே நடந்து போறத இது வரைக்கும் விஜய் எங்கேயாவது பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தேர்தல் அரசியலுக்கு வந்த உடனே கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள நீ நடக்கிறதே முதல்ல பண்ற அவமானமா இல்லையா கர்த்தருக்கு? அரசியலுக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு? நீ ஒரு நல்ல பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, கடவுளை நம்புகிறவனா, ஆராதிக்கிறவனா இருந்தா நீ அவரை வேண்டிட்டு செய்கிற காரியங்கள்ல அவர் ஆசீர்வதிப்பா நடந்து போயிட்டே இருக்கலாம். இப்படி குரலி வித்த காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆலயத்துக்குள்ள எதுக்கு கட்சி துண்டத்தை கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படி போற? இன்னொரு படமும் இப்ப பகிர்ந்துருக்காங்க, நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இந்த படத்துல கபடி விளையாடுற படத்துல நீ கேப் போட்டுட்டு தரையில நிக்கிறாரு, இந்த பேண்ட்டுக்குள்ள நீ கேப் போட்டுட்டு வீட்டுல இருந்து திட்டமிட்டு வர்றாரு. அப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை சர்ச்சில் போட்டுட்டு பண்ற ஒரு சீப்பான ஒரு ஆளை போய் நம்ம கர்த்தருடைய காரியங்கள்ல டிவைனா பேச முடியுமா? அவரு 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் காட் கொடுத்ததுல ஒன்னு இருக்கு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு. we shouldn't misuse God's name. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காட்ஸோட கர்ஸ் வரும், கடவுளுடைய சாபம் இதுக்கு வரும். என்னுடைய நாமத்தை வீணில பயன்படுத்தாத. நான் பேஸ்ட் ஆன் பைபிள் ட்ரூத் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்கு அதை அப்படி படம் போட்டு வெளியில காட்டுறேன்? இத்தனை நாள் எங்கேயோ ஒரு சாய்பாபா கோயிலுக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு போனாரு, கட்சி ஆரம்பித்த சமயத்துல எங்கேயோ. அன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போனாரு. இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஒரு கேத்தட்ரல் சர்ச்சுக்குள்ள கட்சி ஸ்கார்ஃப் ஷாலை போட்டுக்கிட்டு மஃப்ளர் போட்டுக்கிட்டு உள்ள முழங்கால் நடந்து போய் வித்த காட்டுறாரு. இப்போ அங்க எந்த சாமி அவருக்கு பதிலளிப்பார்? இங்க எந்த சாமி பதிலளிப்பாரு? எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. குல்லா போட்டுட்டு போய் இப்ப இஸ்லாமிய சகோதரர்களோட நோன்பு திறக்கிற சமயத்துல போய் உட்கார்ந்தாரு. இப்ப எந்த சாமி அவருக்கு உதவி செய்யும்னு எனக்கு சொல்லுங்க. அவர் எதை நம்புறாருன்னு சொல்றேன். நான் கடவுள் பக்கத்துல கேட்கல, இவருடைய பார்வையில இப்ப எல்லா அட்டம்ப்டும் அடிச்சுட்டாரு. இது பேருக்கு தான் குரல். அப்படி பார்க்கணும், இதை இப்படி பார்க்கணும். மதசார்பற்றவன் தன்னை காட்டிக்கிறாரு, எல்லா மதங்களுக்கும் நான் பொதுவானவன். அதை மக்கள்கிட்ட எல்லாம் காட்டணும், கடவுள்கிட்ட போய் காட்டுற, கோயிலுக்குள்ள காட்டுற. எல்லாருக்கும் சமமான பார்வை இருக்கிற அரசு அமையணுன்றதுக்கு தான் திமுக 75 ஆண்டா போராடிட்டு இருக்குது. நீ என்ன புதுசா என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போற? நீ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல போய் கூட்டணிக்கு பேசிட்டு இருந்தாலும் எப்படி மதசார்பற்ற பார்வை இருக்க முடியும்? உங்களை உள்ள கொண்டு வந்ததே மதவெறி உள்ள ஒரு அமைப்பு கட்சி தானே. அதுதான் உங்களை பின்னணியில இருந்து உங்களுக்கு உத்தரவுகள்
கொடுத்துட்டு இருக்கு, ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க மதச்சார்பற்றவர் ஆவீங்க? அது வெளியில அவருடைய அறிவுக்குருடைய ரசிகர்களுக்கு வேணா பொருத்தமா இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி அதை ஏமாந்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைகளை தட்டி எழுப்பி அவர்களுக்கு அப்படிலாம் இல்லப்பா, உங்க ஆள் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நம்ம எழுதிட்டோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கருத்து கணிப்புகள்ல வாய்ப்பே இல்லை, எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கூட்டத்தில் நாங்கள் எதிர்கட்சியாவது உட்காருவோம், எதிர்கட்சி தலைவராக எங்கள் அண்ணா உட்காருவாருன்னு அடுத்த நிலைக்கு பாதி பேர் உண்மை புரிஞ்சு இறங்கிட்டாங்க. அதுவே கொஞ்சம் அதிகப்படியான ஆசை. இவங்க 10-12 இடங்கள் வெல்வாங்கன்னு சில பேர் தாவேக்காலேருந்து என்கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 10-15 இடம் வின் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அங்கேயும் போயிடுச்சு. எதிர்கட்சி தலைவராகவும் அமர முடியாது. 10 பேர் வெல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 4-5 சொன்னேன், ஒரு 10 வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. 10 வென்றாலே பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளு, அரசியலை பற்றி அறவே அறிவு இல்லாத ஒருவர், வெறும் நடிப்பு புகழை முகமூடியை வைத்துக்கொண்டு சிரஞ்சீவி வெல்ல முடியாது. அவர் 11 இடம் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அவர் ஆந்திர அரசியல்ல. இவர் வின் பண்ணாலே அது பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வரேன்னா, மதச்சார்பற்றவர்ன்றது எப்போ அது பொய்ன்றது நிரூபணம் ஆகும்னா, தேர்தல் முடிவு அவர் 4-5 பேரோ 10 பேரோ வின் பண்ண பிறகு இவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில், வெறுப்பில், விரக்தியில், அரசியலும் இல்லாமல் திரைப்படம் இல்லாமல் கஷ்டப்பட போகிறாரு, நடிக்க போவார்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த 10-11 பேர் தலைவன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பிஜேபி போய் இணைய தான் போகிறாங்க. யார்? ஆதவர்ஜுனா. சிடி நிர்மல்குமார் அங்கேருந்து வந்தவர் தானே. ஆதவர்ஜுனான்றவர் பெரிய கொள்கையெல்லாம் உள்ள வரல. எங்க அவருக்கு செல்வாக்கு, இவருக்கு இருக்க காசுக்கு வரவேற்பு இருக்கோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆள் எங்க வேணாலும் போவார். ஏன்னா ஏற்கனவே பல இடங்கள் போயிட்டாரு. திமுகக்குள்ள வர முடியாது. அதிமுக அவசியம் இல்லை, ஏன்னா இப்ப தலையில்லாத இதா அலையுது பாவம். திரும்ப பிஜேபிக்கு தான் போறாரு. இந்த 10 தாவேக்கால நின்று 4, 5, 10, 20 எல்லாரும் பிஜேபியில் போய் ஐக்கியமாக போகிறாங்க. அன்னைக்கு வாக்களித்த இவங்கெல்லாம் கொள்கை எதிரின்னு சொன்னவங்ககிட்ட அவருடைய வேட்பாளர்களை, அவருடைய ஆதரவு ரசிகர்களுடைய ஆதரவில் வந்தவங்க பிஜேபியில் போனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைகள் காலம் கடந்து வேதனைப்பட போகிறாங்க, உணர போகிறாங்க. உண்மையாலுமே இவங்கெல்லாம் சொன்னது இப்போ தான் நமக்கு புரியுது, தப்பு பண்ணிட்டோன்னு. அப்படிப்பட்ட ஆள் பின்னாடி இவரை வச்சுக்கிட்டு நம்ம மதச்சார்பற்றவர்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வித்தைங்க, பாவம் தேர்தல் நேரத்துக்கு பண்ணுறாரு.